வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை என்று நாம் கூறுகின்றோம். பொதுவாக கிழமை அப்படின்னா 7 நாட்களினுடைய கால அளவை குறிப்பதாகும். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளையும் குறிப்பதற்கு இந்த கிழமை என்கின்ற சொல்லாடலை பயன்படுத்துகின்றோம். திங்கட்கிழமை என்று கூறுகின்றோம். அதுபோன்று ஞாயிற்றுக்கிழமை என்று கூறுகின்றோம். ஞாயிறு அப்படின்னா ஒரு நாளையும் குறிக்கும். அதுபோன்று கதிரவனையும் குறிக்கும். கதிரவன் அப்படின்னா வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெருப்பு கோலம். இதற்கு தமிழில் பல்வேறு பெயர்கள் இருக்கின்றன. அதில் இருக்கக்கூடிய பெயர் தான் கதிரவன் மற்றும் ஞாயிறு என்ற பெயர். இது வானத்தில் இருக்கிறது. இந்த வானம் என்கின்ற சொல்லாடலை நாம் வான் என்றும் விண் என்றும் விசும்பு என்றும் கூறுகின்றோம். இந்த விசும்பு என்றதுமே எனக்கு ஒரு தொல்காப்பிய நூற்பா நினைவுக்கு வருகிறது. நிலம், தீ, நீர் வழி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் அப்படின்னு அந்த நூற்பா இடம்பெறும். அதாவது உலகத்தினுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது, உலகம் எப்படி இருக்கிறது என்பதை விவரிக்கின்ற அறிவியற் சிந்தனை கொண்ட ஒரு நூற்பா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு அடிப்படை அறிவியற் சிந்தனை அவர்களிடம் மிகுதியாக இருந்திருக்கிறதுக்கான சான்று தான் இந்த நூற்பா. வானம் என்பதை விசும்பு என்ற சொல்லாலும் அழைக்கின்றோம். இதில் இரவு நேரத்தில் பல ஒலி கூட்டங்கள் மின்னிக்கொண்டே இருக்கும். தொடர்ந்து மின்னுவதினால் அதை நாம் மீன் என்று குறிப்பிடுகின்றோம். அது விண்ணில் இருப்பதினால் அதற்கு விண்மீன் என்று பெயர். இதற்கு ஆங்கிலத்தில் நம்ம ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இரவில் மின்னுவதினால் அதற்கு விண்மீன். இரவு எப்படி இருக்கும் அப்படின்னா கரிய நிறத்தில் இருக்கும். தமிழில் இரு என்ற சொல்லாலும் அதை அழைக்கின்றோம். இரு அப்படின்னா கீழே உட்காரு என்ற பொருளும் உண்டு. இரு அப்படின்னா 2 என்ற எண்ணிக்கையும் குறிக்கும். அது மட்டுமல்லாமல் இரு அப்படின்னா கரிய நிறத்தையும் குறிக்கும். விறகு அடுப்பில் நம்ம விறகை நெருப்பிட்டு கொளுத்துகின்றோம். அந்த நெருப்பு அணைந்த பிறகு அந்த விறகானது கரிய நிறத்தில் இருக்கும். அப்படி கண்ணங்கரேன்னு இருக்கும். அதை தான் நாம் இரு என்ற சொல்லாலும் அழைக்கின்றோம். இந்த சொல்லிருந்து தான் இருள், இருட்டு என்ற சொல்லாடலும் பிறக்கிறது. இப்போ இரு அப்படின்னா கரிய நிறத்தை குறிக்கும். வானம் கரிய நிறத்தில் இருக்கும். அதில் மின்னுகின்ற ஒளி கூட்டம், அதைத்தான் நாம் விண்மீன் என்ற பெயராலும் அழைக்கின்றோம். இதை எதற்காக உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, இன்று காலையில் பதிற்றுப்பத்து என்கின்ற நூலை பயிலும் பொழுது ஒரு அழகான தொடர் கண்ணில் பட்டது. பதிற்றுப்பத்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியாதவர்களுக்காக ஒரு சிறு குறிப்பு தர்றேன். பதிற்றுப்பத்து என்பது 10 சேர மன்னர்களை பற்றிய ஒரு நூல். அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சேர மன்னர்களை பற்றிய ஒரு நூல். நமக்கு 8 சேர மன்னர்களுடைய பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. 2 சேர மன்னர்களுடைய பாடல்கள் நமக்கு கிடைக்கல. இந்த பதிற்றுப்பத்தில் கண்ணில் பட்ட ஒரு அழகான தொடர். அதோடு தொடர்புடைய சொற்கள் தான் நான் மேலே குறிப்பிட்ட சொற்கள் அனைத்தும். அந்த தொடரை நான் உங்களுக்காக பயின்று காட்டுறேன். மாயிரு விசும்பிர் பன்மீன் ஒழிகெட ஞாயிறு தோன்றி யாங்கு மாற்றார் உரு முரண் சிதைத்த அப்படின்னு அந்த தொடரானது இடம்பெறுகிறது. இதில் ஔவை துரைசாமி அவர்களுடைய உரை ஒரு அழகான உரை. அவர் அந்த தொடரை அழகாக கையாண்டிருக்கிறார். எப்படி கையாண்டிருக்கிறார் அப்படின்னா, மா இரு விசும்பிர் ஞாயிறு தோன்றி பன்மீன் ஒழிகெட அப்படின்னு அவர் பொருள் கூறும்போது அந்த ஒரு பாடலை பயன்படுத்தியிருக்கிறார். அதாவது இருள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த வானத்தில் பலவிதமான விண்மீன் கூட்டம் இருக்கிறது, ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஞாயிறு, ஒரு கதிரவன் என்கின்ற ஒரு ஒளி பட்டவுடனே அவைகள்லாம் காணாமல் போய்விடுகிறது. அதுபோன்று பகைவர்கள் பலர் மாறுபாட்டை கொண்டு இவனை எதிர்த்து வந்தாலும் இந்த ஒரு சேர மன்னனுடைய எதிர்ப்பை கண்டு அவர்களெல்லாம் இல்லாமல் போய்விடுவார்கள் என்பது அதனுடைய பொருள். ஆனால் அந்த தொடர் என்னை மிகவும் ஈர்த்தது. ஒரு அழகான தொடர். மறுபடியும் உங்களுக்காக பயின்று காட்டுறேன். மா இரு விசும்பிர் பன்மீன் ஒழிகெட ஞாயிறு தோன்றி. எவ்வளோ அழகான தொடர். இந்த இடத்துல இரு என்பது இருளை குறிக்கும், கரிய நிற இருள். விசும்பு என்பது வானத்தை குறிக்கும். பன்மீன் என்பது பலவிதமான விண்மீன்களை குறிக்கும். ஞாயிறு என்பது கதிரவனை குறிக்கும். ஒரு அழகான தொடர். இந்த தொடர் உங்களுக்கு விருப்பமான தொடர் அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. அதில் பல்வேறு விதமான தலைப்புகளில் சிறு சிறு காணொளிகளை நான் வெளியிட்டிருக்கிறேன். அதை கண்டு பயன்பெறுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.